பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24-25ஆம் தேதி நடைபெற உள்ளது. பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. இன்று இந்நிகழ்ச்சிக்கான கால்கோள் ஊன்றும் விழாவில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீட்டான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அனைத்து உலோக முத்தமிழ் முருகன் மாநாடு வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் 5 ஆய்வரகங்கள் 1300 பேர் ஆய்வுக்கட்டுரை சமர்ப்பிக்கப்பட உள்ளனர். இதில் வெளிநாட்டினர் 39 பேர் ஆய்வுக்கட்டுரை சமர்ப்பிக்கின்றனர். இது தவிர 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் 4 நிதியரசர்கள், 15 ஆதீனங்கள், 30 ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டின் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என 2 மலர்களாக வெளியிடப்படவுள்ளது. 3D வடிவில் திரைப்படங்களாக 100 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. முருகன் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், முருகன் புகழை சொல்லும் கும்மியாட்டம், கந்தசஷ்டி கவசம் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் பின்னர் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டை முன்னிட்டு 8 இடங்களில் அலங்கார வரவேற்பு, தலைவர்கள் மாநாட்டு வரும் 8000 பக்தர்கள் அமைந்து பார்வையிடும் வகையில் பந்தல்கள் அமைக்கப்பட உள்ளன. மாநாட்டு வந்து செல்பவர்கள் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டும் என்பதால் சுகாதாரப் பணிகள், குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்காகவும் தூய்மை பணியாளர்கள் பிரத்தியேகமாக கூடிய மருத்துவ வாகனங்கள், தேவையான அளவு பேருந்துகள் இயக்கவும் வருகின்ற நபர்களுக்கு குடிநீர், இயற்கை உபாதையில் கட்டமைப்புகள், மாற்றுத்திறனாளிகள் அரங்கத்திற்கு சிரமம் இல்லாமல் வந்து செல்லும் வழியில் 4 சக்கர நாற்காலிகள், 2 நாள் மாநாட்டில் 30,000 பேர் சாப்பிட வசதியாக ஆங்காங்கே ஸ்டால்கள் மற்றும் உணவு வழங்கிடவும், பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள், மாணவிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என 450க்கும் மேற்பட்டவர்கள் 2 நாட்கள் சீருடை இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான கால்கோள் ஊன்றும் விழா அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டார் கலந்து கொண்டு நிகழ்ச்சி துவக்கி வைத்துள்ளனர்.